ஆமென். ஏசாயா 58 அதிகாரத்தினுடைய 8 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் அழகாக இருக்கிறது. வாசியுங்கள். அப்பொழுது விடியற்கால விழிப்பி போல் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்னாலும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திரையாகும் 23 அதிகாரம் 20 வசனம் அழகாக சொல்லி இருக்கிறது. வழியில் உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அல்லேலூயா. ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். எவ்வளவு அருமையான ஆண்டவர்! நாம் எந்த இடத்துல போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துல போகிறதற்கு முன்னே அவர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை வழிகளில் நின்று நம்மை பலப்படுத்துகிறார். எந்த இடத்துல போக வேண்டும் என்கிற ஒரு ஆயத்தம் இருக்கிறதோ அந்த ஸ்தானத்திற்கு என் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர். மறந்து போக வேண்டாம். இதை கேட்கின்ற எங்கள் அன்பு பிள்ளைகளே, பல வேளை நாம் போகின்ற வழிகளிலே இடர்தல்கள் வருகிறது உண்டு. இடர்கள் வரும்போதெல்லாம் நாம் கண்ணீர் விட்டு கலங்குகிறோம் அல்லவா? பாடுகளோடையோ நாம் தவிழ்ந்து போகிறோம் என்று எண்ணுகிறோம் அல்லவா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வேன். அதைத்தான் ஏசாயா 40 அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வைப்படுத்துங்கள். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறது, சகல குன்றும் மலையும் தாழ்த்தப்படும். கோணலானவைகளை செவ்வையாக்குவார், கரடு முரடானவைகளை சமமாக்குவார் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லி இருக்கிறது. பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படுமா, சகல குன்றும் மலையும் தாழ்த்தப்படுமா, கரடு முரடானவைகளை எல்லாம் அவர் அப்படியே சமமாக்குறாராம், கோணலானவைகளை செவ்வையாக்குறாராம். எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன்! அல்லேலூயா. நம் எவ்வளவு கரடுகளோடு முரடுகளோடு செவ்வையற்ற நிலையோடு பாரத்தோடு இருக்கப்படும் போது ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, உனக்காக நான் வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். அவாந்தர வழியில கூட உன் பாதைகளை நான் செவ்வைப்படுத்தி இருக்கிறேன். நீ ஏன் கலங்கி கொண்டிருக்க வேண்டும்? ஏன் பாடுகளோடு கதறிக்கொண்டிருக்கப்பட வேண்டும் என்று தெளிவாய் சொல்லுகிறார். ஒரிசா மாநிலத்தில் ஸ்டெயின்ஸ் என்று சொன்ன ஒரு தேவ மனிதன், தொழுநோயாளிகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன், அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் ஜீப்பிலே வைத்தே சில எதிராளிகள் தீக்கிரையாய் கொன்று குவித்தார்கள். அவர்கள் இறந்து போனார்கள். அந்த மனிதர் ஆரம்பத்தில் இந்த ஒரிசாவில் வரும்போது கரடுமுரடான ஒரு பகுதியாக இருந்ததா, செவ்வையற்ற ஒரு பகுதியாக இருந்ததா. அந்த இடத்தை யாருமே உள்ளே போக முடியாத ஒரு இடத்துல அவர் போய் அழகான கட்டடங்களை அமைத்து அநேக வேதனைப்பட்ட உதவியற்ற நிலையில் இருக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் எவ்வளவு உதவி செய்து கொண்டிருந்தார். அந்த மனிதனைத்தான் கொன்று குவித்தார்கள். போகட்டும், அவருடைய மனைவி சொன்னாள், பரவாயில்லை, என் கணவனையும் என் பிள்ளைகளையும் கொன்றவர்களை நான் மன்னிக்கிறேன். என்னுடைய பாதை ஒருவேளை கரடு முரடாக இருக்கலாம், கண்ணீருள்ள பாதையாக இருக்கலாம், துன்பத்தின் பாதையாக இருக்கலாம். நான் உபத்திரவத்தின் தண்ணீரை குடித்திருக்கிறேன், துன்பத்தின் அப்பத்தை சுமந்திருக்கிறேன். ஆனால் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னோடு கூட இருப்பார், என் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி அந்த தாய் சொன்ன வார்த்தையின் நினைவு கூறுகிறோம். யாருக்கு இந்த இருதயம் வரும்? யாருக்கு வரும்? அந்த இருதயம் வர வேண்டுமென்றால்
என் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்தவர்களுக்கு மட்டும்தான் வரும். சமீபத்திலே ஒரு உதவி ஆய்வாளர், ஒரு அருமையான சகோதரி, ஒரு மன வளர்ச்சி நிலையில் இருக்கப்பட்ட ஒரு மகன் மரம் விழுந்து கீழே மரண நேரையிலே போராடி கொண்டிருந்த போது தன்னுடைய தோளின் மேல் சுமந்து அந்த பிள்ளையை காப்பாற்றினார். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நல்ல ஒரு அவார்டு வழங்கி அவர்களை பாராட்டின போது அந்த மகளிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டாள், இந்த இரக்கம் எப்படி உங்களுக்கு வந்தது, எப்படி இதை செய்கிறீர்கள்? அவர் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? வேறொன்றுமில்லை, வேத புத்தகத்துள்ள வேத வசனங்கள் தான் எனக்கு இப்படிப்பட்ட தன்மையை கொடுத்தது என்று சொன்னார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வு. எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் என் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகள் சபையான பாதையிலே நடக்கும்படி மட்டுமல்ல, கரடு முரடான சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளை கூட என் ஆண்டவருடைய வழிநடத்தலை கொண்டு வந்து அவர்களை சரிபடுத்துவார் என்பதை மறந்து போக வேண்டாம். சரிபடுத்துவார். இவர்களுக்கு விரோதமாய்த்தான் எழும்புகிறார்கள். பரவாயில்லை. ஏனென்றால் இயேசு நம்மோடு இருக்கிறது வரையிலும் ஒருவரும் நம்மை தொட முடியாது. இயேசுவுக்காக மரிக்கவும் நாம் தயாராகத்தான் இந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி மட்டும்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் தான் ஆண்டவர் சொன்னார், உன் வழி ஆண்டவருக்கு சரியாக இருக்கப்பட வேண்டும். சங்கீதம் 121 3, 4, 5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் அழகாக அருமையாக இருக்கிறது. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர். அவர் தூங்கிறதும் இல்லை, உறங்கிறதும் இல்லை. அவர் இஸ்ரவேலை காக்கிற தேவன்.